கைஸ், இது வரைக்கும் நான் ஒரு 3 கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். விப்ரோ, டெக் மஹேந்திரா, HCL. இந்த 3 கம்பெனிஸ்மே சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ். அண்ட் ஒவ்வொரு கம்பெனிலுமே எனக்கு 4+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ என்னோட கரியர்ல நான் ஃப்ரெஷரா இருந்திருக்கேன், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ட்ரைனிங் போயிருக்கேன். அதே சமயத்துல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி கம்பெனிஸை ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஏன் என்னோட கரியர்ல ஒரு இன்டர்வியூவராகவும் இருந்திருக்கேன். ஃப்ரெஷர்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் how things work in IT. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்ல அப்ராக்சிமேட்டா 700 ஃப்ரெஷர்ஸ் ட்ரைனிங் முடிச்ச உடனே லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா முன்னேறணும்னா 70 மணி நேரம் இளைஞர்கள்லாம் வேலை செய்யணும்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அவரோட கம்பெனில தான் இந்த சமாச்சாரம் நடந்திருக்கு. சில ஊடகங்கள் 400 பேரை லே ஆஃப் பண்ணதா சொல்றாங்க, சில ஊடகங்கள் 700 பேரை லே ஆஃப் பண்ணதா சொல்றாங்க. சோ எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு தெரியல. ஆனா ஒரு மாஸ் லே ஆஃப் இமிடியேட்டா இன்ஃபோசிஸோட மைசூர் கேம்பஸ்ல நடந்திருக்கு. யூசுவலாவே பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் காலேஜுக்கு போய் ரெக்ரூட்மெண்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்த பிறகு ஜாயினிங் டேட்டை சொல்ல மாட்டாங்க. சோ அந்த ஜாயினிங் டேட்டுக்காக முதல்ல நம்ம காத்து கிடக்கணும். என்னதான் இன்டர்வியூல செலக்ட் ஆனாலும் ஒன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாயினிங் மெயில் வந்துருச்சுன்னா அவங்கள ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. மோஸ்ட்லி அந்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னா உள்ளூர்ல நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ரெஷரா சேரும் போது விப்ரோல தான் ஆஃபர் லெட்டர் வாங்கினேன். ஆனா ட்ரைனிங் எங்க தெரியுமா நடந்துச்சு? ஹைதராபாத்ல நடந்துச்சு. நான் சென்னை பையன், சென்னையில தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். சென்னை கிண்டி பிரான்ச்ல தான் செலக்ட் ஆனேன். 2010ல சொல்றேன். இப்போ அந்த பிரான்ச் இருக்கானே தெரியல. அண்ட் அந்த சமயத்துல சென்னை ஷோலிங்கநல்லூர்ல ஒரு பெரிய கேம்பஸும் இருந்துச்சு, விப்ரோக்கு ஒரு பெரிய கேம்பஸும் இருந்துச்சு. ஆனாலும் என்னை எங்க ட்ரைனிங்க்கு தூக்கி போட்டாங்கன்னா ஹைதராபாத்ல தான் தூக்கி போட்டாங்க. இது எதற்குன்னா நம்ம ஒரு கை தேர்ந்த அடிமையா இருப்போமான்னு தெரிந்து கொள்ளதான். அதாவது நம்மளோட கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வேலை செய்வோமா, டக்குன்னு வேற ஊருக்கு அனுப்பிச்சாலும் வேலை செய்வோமா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ வேற ஊருக்கு நீங்க ட்ரைனிங் சென்டர் போயிருவீங்களா, அங்க உங்களுக்கு 3 மாசமோ இல்ல 6 மாசமோ ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்கோட முடிவுல ஒரு அசஸ்மெண்ட் வைப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட்டை நீங்க கிளியர் பண்ணாதான் உங்களால அந்த கம்பெனியோட எம்ப்ளாயியாவே மாற முடியும். இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. மோஸ்ட்லி அந்த அசஸ்மெண்ட் கோடிங் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ நீங்க கோடிங் ஓரளவுக்கு கத்துக்கிட்டாலே கிளியர் பண்ணிடலாம். என்னென்ன லாங்குவேஜஸ் சொல்லி கொடுத்தாங்களோ அதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படும். இதுதான் கான்செப்ட். இப்ப லே ஆஃப் நடந்துச்சுல, இதே தான் இன்ஃபோசிஸும் சொல்லியிருக்கு. என்ன, இது ஒன்றும் புதுசு இல்ல, இது எங்களோட யூஸ்வலான ப்ராசஸ் தான். அந்த பசங்கள்லாம் ட்ரைனிங் முடிச்ச பிறகு வச்ச அசஸ்மெண்ட் கிளியரே பண்ணல, அதுவும் 3 அட்டம்ஸ் கொடுத்தோம், அப்பயும் கிளியர் பண்ணல. இது எங்களோட கம்பெனி பாலிசிலேயே இருக்கு, அவங்களோட ஆஃபர் லெட்டர்லயும் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ட்ரைனிங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் சொல்றத மேலோட்டமா பார்த்தோம்னா இட் லுக்ஸ் ரீசனபிள் தானே. ஏன்னா அவனும் ஸ்கில் இல்லாத ஆளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? ஒழுங்கா கோடிங் தெரிஞ்ச பையனா ஓகே, கோடிங்கே வராதவனை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்? அதனால இன்ஃபோசிஸ் சொல்றதும் நியாயமா தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் முதல் பிரச்சனையே வருது. ட்ரைனிங் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணல, அதனால பசங்களெல்லாம் தூக்குனீங்க ஓகே. ஆனா ஏன் 2.25 வருஷம் கழிச்சு தான் ட்ரைனிங்கே வச்சீங்க? எஸ் கைஸ், இந்த பசங்கள்லாம் ஒரு 2.25 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கிளியர் பண்ண பசங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ட்ரைனிங்க்கு கூப்பிட்டு நீங்கெல்லாம் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணலன்னு சொல்லி 700 பேர் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். இன்ஃபோசிஸ் இந்தியாவோட 2nd லார்ஜஸ்ட் டெக் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனில ஒரு பையன் கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டா என்ன நினைப்பான்? சரி, கம்பெனில கூப்பிடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு நினைப்பான். அப்படி இல்லைன்னா சில பசங்க என்ன பண்ணுவாங்க, அதான் இன்ஃபோசிஸ்ல செலக்ட் ஆயிட்டோமே, அதனால ஏதோ சின்ன சின்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா இன்ஃபோசிஸ்ல கூப்பிடுற வரைக்கும் வேலை செய்வோம். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ்ல ஜாயினிங் டேட் வந்த பிறகு அங்க ஷிஃப்ட் ஆயிக்கலாம்னு நினைச்சிருப்பான். சில பேர் வேற ஒரு கம்பெனில கரியரே பில்ட் பண்ணியிருப்பான். இன்ஃபோசிஸ்ல இருந்து ஜாயினிங் டேட் வந்த உடனே அந்த வேலையை விட்டு இங்க வந்து ட்ரெயினியா சேர்ந்திருப்பான். ஏன்? இந்தியாவோட 2nd லார்ஜஸ்ட் டெக் கம்பெனின்ற ஒரே பேர் தான். ஆனா அதெல்லாம் செஞ்ச பிறகு அவனை அசஸ்மெண்ட் வச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டா எவ்வளவு காண்டா இருக்கும். இப்ப உடனே சில பேருக்கு ஒரு கேள்வி எழலாம், அதே தான் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணலன்னா அனுப்பதான் செய்வாங்க, அவனோட டைம் வேஸ்ட் ஆனா என்ன, அவனோட கரியர் வேஸ்ட் ஆனா என்ன, அதை பத்தி இன்ஃபோசிஸ்க்கு என்ன கவலை? நீ ஒழுங்கா அசஸ்மெண்ட் கிளியர் பண்றியா, இன்னும் உள்ள எடுக்கிறோம், அதானப்பா கரெக்டா இருக்கும், அப்பதானே கம்பெனி ஒழுங்கா நடத்த முடியும் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி எழலாம். அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, இங்க இருக்க நிறைய கம்பெனிஸ் அன்எத்திக்கல் ரெக்ரூட்மெண்ட் பிராக்டிசஸ்ல ஈடுபடுறாங்க. இன்ஃபோசிஸ் இப்படி பண்ணிச்சான்லாம் எனக்கு தெரியாது, இன்ஃபோசிஸ் இந்த பேட்சுக்கு பண்ணிச்சான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு கான்செப்ட் ஐடில இருக்கு. அது என்னன்னா, ஐடி கம்பெனிஸ்லாம் யூஸ்வலா தேவையை விட அதிகமா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது என்கிட்ட ஒரு 100 ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 10 பேர். அப்ப அப்ராக்சிமேட்டா எனக்கு எவ்வளவு ஆள் தேவைப்படுவாங்க? 1000 பேர் தேவைப்படுவாங்க. என் கம்பெனில எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? 700 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஆல்ரெடி 700 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் புதுசா ஒரு 300 பேர் ரெக்ரூட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதான கான்செப்ட். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு 1000 பேர் தான் தேவையா இருக்கும், ஆனா 2000 பேரை ரெக்ரூட் பண்ணுவாங்க. 2000 பேரை இன்டர்வியூல செலக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கம்பெனில ஏற்கனவே ஒரு 700 பேர் வேற வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆனாலும் மாஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இதை ஏன் பண்றாங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில நேரம் தான் காசே. ஒரு கிளைண்ட் கிட்ட இத்தனை மாசத்துக்குள்ள ப்ராஜெக்ட முடிச்சு தரேன்னு, ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட முடிச்சு தரேன்னு ஒரு கம்பெனி பிட்ச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட கம்மியான டைம்ல ஒருத்தன் முடிச்சு தரேன்னு சொன்னானா, அதே மாதிரி முடிச்சு காட்டினானா, அவன் கிட்ட தான் அந்த கிளைண்டோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அல்கட்டெல்-லூசென்ட்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இந்த கம்பெனி தான் கிளைண்ட் கம்பெனி. இந்த கம்பெனியோட மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவில் இருக்க எல்லா முக்கியமான சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் கிட்டயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், HCL கிட்டயும் இருக்கும், டெக் மஹேந்திரா கிட்டயும் இருக்கும், இன்ஃபோசிஸ் கிட்டயும் இருக்கும், விப்ரோ கிட்டயும் இருக்கும். இப்போ இங்க இருக்க சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல யாருன்னா ஒருத்தன் சீக்கிரமா அல்கட்டெல்-லூசென்ட்டோட ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சு தரான்னு வச்சுக்கோங்க. பக்காவான குவாலிட்டிலேயே முடிச்சு தரான்னு வச்சுக்கோங்க. அப்ப தானாவே என்ன நடக்கும்னா, மத்த கம்பெனிஸ் கிட்ட அல்கட்டெல்-லூசென்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சுல, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா யாரு சீக்கிரமா முடிச்சு தராங்களோ அவங்களுக்கு மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். சோ ஒரு சாஃப்ட்வேர் சீக்கிரமா முடிச்சு தரணும்னா யாரால முடியும்? ஆப்வியஸா அந்த டெக்னாலஜி தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருந்தா மட்டும்தான் முடியும். சோ ஒரு ப்ராஜெக்டை புக் பண்ணிட்டு இவங்களால சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை போய் தேட முடியாது. அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை தேடி அலைய முடியாது. ஏன்னா அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை ப்ராஜெக்ட் குள்ள டெப்ளாய் பண்றதுக்கே 5-6 மாசம் ஆயிரும். ஆனா கிளைண்ட் கிட்ட டெலிவரி டைமே 6 மாசம் தான் கொடுத்துருப்பானுங்க, இல்ல 1 வருஷம் தான் கொடுத்துருப்பானுங்க. ஏன்னா அதை விட அதிகமா கோட் பண்ணாதான் அந்த ப்ராஜெக்ட் பக்கத்து கம்பெனிக்கு போயிருமே. அதனால டைமை கம்மியா தான் கோட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடியே, ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனி கைக்கு வரதுக்கு முன்னாடியே, ப்ராஜெக்ட் வரலான்ற ப்ரெடிக்ஷனை வச்சு இங்க இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஆட்களை ரெக்ரூட் பண்ணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தெளிவா சொல்றேன். 2019 கோவிட் டைம் ஞாபகம் இருக்கா? அந்த சமயத்துல லாக்டவுன் ஆரம்பிச்சு சில மாதங்களுக்கு பிறகு அப்ப இருந்த ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, அவ்வளவுதான், இனிமேல் மக்கள் ஆன்லைனுக்கு பழகிப்பாங்க, ஆன்லைன்ல தான் படிக்க போறாங்க, ஆன்லைன்ல தான் வேலை செய்ய போறாங்க, எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்து தான் செய்ய போறாங்க. ஈவன் லாக்டவுன் முடிஞ்ச பிறகு கூட மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிடும். அதனால எல்லா வேலையும் வீட்டுல இருந்து தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் டெக் கம்பெனிஸ் மத்தியில நிலவுச்சு. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த ஆன்லைன் சம்பந்தமான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் வேகமா டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆப்வியஸா அதை வேகமா டெவலப் பண்ணோம்னா, இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம்னா அதுக்கு யார் தேவை? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் தேவை. அதனால அந்த சமயத்துல லாக்டவுன் முடியறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்க பேரை ரெக்ரூட் பண்ணாங்க. பட் லாக்டவுன் முடிஞ்ச பிறகு சம்பவம் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஏன்னா மக்கள் லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ஆன்லைனுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் தரல, அவங்களோட இயல்பு வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்களோட ப்ரெடிக்ஷன்லாம் ராங் ஆன பிறகு எக்கச்சக்க ரிசோர்சஸ், எக்கச்சக்க ஹியூமன் ரிசோர்சஸ் இவங்க ரெக்ரூட் பண்ணிட்டாங்களே, அதெல்லாம் என்ன பண்றது? அதை எல்லாத்தையும் லே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நான் சொல்றது 2023 காலகட்டத்தில் நடந்த லே ஆஃப். இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஏஐனால லே ஆஃப்ஸ் நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. அதாவது ஃபியூச்சர்ல, நியர் ஃபியூச்சர்ல, ஏன் ஈவன் சில கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. லோ லெவல் டெவலப்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் ஆர் டெஸ்டிங் ஜாப்ஸ் எல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேர் செய்யற வேலையை ஏஐ வச்சு ஒருத்தராலேயே செய்ய முடியும்னு சொல்றாங்க. சோ எதுக்கு 2 பேர்? ஒருத்தர் இருந்தாலே போதும்ல. அதனால தேவையில்லாதவங்களை வேலையை விட்டு தூக்குறதா சொல்றாங்க, லே ஆஃப் பண்றதா சொல்றாங்க. சோ இங்க கான்செப்ட் என்னன்னா, ஒருத்தனுக்கு ஸ்கில் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் அசஸ்மெண்ட்ல தூக்குறது இல்ல. அவங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அசஸ்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். அதை அட்டன் பண்ண முக்காவாசி பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்களோட கண்ணுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் தெரியலன்னா அந்த அசஸ்மெண்ட் தானாவே டிஃபிகல்ட்டா மாறிடும். சோ தட் ரொம்ப கம்மியான பேர் மட்டும் தான் செலக்ட் செய்யப்படுவாங்க. அதாவது அந்த அசஸ்மெண்ட்டே ஒரு கண் துடைப்புக்கு நடத்தப்படுறது தான். சோ தட் அவங்க கிட்ட ஒரு ரீசன் இருக்கும், செலக்ட் பண்ண எம்ப்ளாயிஸை வெளியே அனுப்புறதுக்கான ரீசன் இருக்கும். இங்க அசஸ்மெண்ட் வச்சு எம்ப்ளாயியை ஃபில்டர் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா அவனை ஏன் ஏதோ பஸ்ல சீட்டு பிடிக்கிற மாதிரி, துண்டு போட்டு இடத்த பிடிக்கிற மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சு வைக்கணும்? எத்தனை பேரோட கான்பிடன்ஸ் உடஞ்சிருக்கும், எத்தனை பேரோட கரியர் உடஞ்சிருக்கும், எத்தனை பேரோட டைம் வேஸ்டா போயிருக்கும். அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிவாஜி பட ஆபீஸ் ரூம் மாதிரி ஒரு பேட்சை அப்படியே ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க, பவுன்சர்ஸோட கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ரூம்குள்ள செல்போன்லாம் அலௌட் இல்லையா. சோ தட் உள்ள நடக்கிற எந்த விஷயத்தையும் எந்த ட்ரெயினிஸாலையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அண்ட் அங்க நடந்த விஷயம் எதையுமே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு வெளியே அனுப்பிச்சதா சொல்லப்படுது. அதுவும் இம்மீடியட்டா, திடீர்னு அன்னைக்கு சாயந்தரம்
சாயந்தரம் 6 மணிக்கே கேம்பஸை காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதா கூறப்படுது. இதுக்கு நடுவுல ஒரு பொண்ணு வந்து இப்படி திடீர்னு சொன்ன எப்படிங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேல நான் எங்க போவேன், நான் வெளியூர்ல இருந்து வேற வந்திருக்கேன், இங்க எனக்கு எதுவும் தெரியாது, ஜஸ்ட் ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு நான் கிளம்பி போயிடுறேன், எங்க அப்பா அம்மாவை எப்படியாவது இங்க வர வச்சு நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு அழுதுருக்கு. ஆனா அந்த பொண்ணுகிட்டயும் you are not part of Infosys anymore, அதனால நாங்க என்ன பண்ண முடியும், நீ எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டதா கூறப்படுது. செய்தி ஊடகங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுனாலதான் சமூக வலைதளங்கள்ல இதற்கு எதிரான குரல்கள்லாம் ஒலிச்சிட்டு இருக்கு. ஏன்னா சுதா மூர்த்தி அந்த கம்பெனியோட கோ-ஃபவுண்டர் தான். அவங்க ஹியூமனிட்டியை பத்தி, சமுதாயத்தை பத்தி, சோசியல் காஸை பத்தி நிறைய பேசுறாங்க. ஆனா அவங்களோட கம்பெனிலேயே இந்த கம்பெனிக்காக காத்திருந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா, நான் இப்ப சொன்னல ஒரு ப்ராசஸ், அது நிறைய பேருக்கு ஐடில வேலை செஞ்ச நிறைய பேருக்கு நார்மலா தான் தெரியும். ஏன்னா ஒரு ஹியூமனை, ஒரு எம்ப்ளாயியை ஒரு பொருள் மாதிரி புக் பண்ணி ரிசர்வ் பண்ணி வாங்குற ப்ராசஸை இவங்க நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ரிசர்வ் பண்ணப்பட்டவனுக்கு இந்த கம்பெனியில வேலை தரலன்னா எந்த காம்பன்சேஷன்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டோவை நீங்க ரிசர்வ் பண்ணி வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வெயிட்டிங் சார்ஜ்னு ஒன்று போடுறாங்களா? இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்டை புக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் வாங்குறாங்களா? சப்போஸ் ஒரு மாசம் கழிச்சு நீங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வாடகைக்கு குடியேறலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸை திருப்பி தர மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தான் அந்த ஒரு மாசம் வேஸ்டா போச்சுல, அதுக்கான காம்பன்சேஷன் தான் அந்த டோக்கன் அட்வான்ஸ். இங்க 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ற ஆட்டோக்கு காசு இருக்கு, ஒரு மாசம் வெயிட் பண்ற அபார்ட்மெண்ட்டுக்கு டோக்கன் அட்வான்ஸ் இருக்கு. ஆனா இங்க இருக்க இளைஞர்களை உங்களோட ப்ராசஸ் மூலமா 2 வருஷம் 2.25 வருஷம் எந்த ஒரு காம்பன்சேஷனுமே இல்லாம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. நல்லா இருக்குல்ல ப்ராசஸ்? இந்த ப்ராசஸை நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. அதனால தான் அந்த ப்ராசஸ் நார்மலா தெரியுது, அதை எதிர்த்து கேள்வி கேட்டா அது அப்நார்மலா தெரியுது. ஸோ குட் கைஸ், இது இன்ஃபோசிஸ் சொன்ன மாதிரி தான். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்ல, என் காலத்துல இருந்தே, எனக்கு முந்தின காலத்துல இருந்தே 20 வருஷமா நடக்கிற விஷயம் தான். ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஓப்பன் டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ராசஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.